அடுத்த மேச்சேரியில் காவல்துறை மற்றும் சேலம் மாவட்ட தோழா வானொலி நிலையம் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேச்சேரி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியை மேச்சேரி காவல் ஆய்வாளர் மாதேஸ்வரன் துவக்கி வைத்து மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு பற்றி விளக்கி பேசினார். மேலும் சேலம் தோழா வானொலி சார்பில் உயர்கல்வி மற்றும் சாலை பாதுகாப்பு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் எதிர்காலம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. கோவில்பட்டி நகரின் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சாலையில் மின்விளக்குகளை அமைத்து தரக்கோரி பகத்சிங் ரத்ததான கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ள புதுரோடு சாலையில் மின்விளக்கு வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர். இதனால் விளக்கு வசதி அமைத்து தரக்கோரி மாவீரன் பகத்சிங் ரத்ததான கழகம் சார்பில் மருத்துவமனையின் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி வெளிச்சம் தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரவு நேரங்களில் அரசு மருத்துவமனைக்கு வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும், இரவில் நடைபெறும் விபத்துகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்வில் பகத்சிங் ரத்ததான கழக தலைவர் காளிதாஸ் தலைமையில் பலர் மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். கோவில்பட்டி அருகே ரேஷன் அரிசி கடத்தி வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாமணியாச்சி பகுதியில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த வாகனத்தை சோதனையிட்ட போது 2 டன் ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. சிவகாசியிலிருந்து கோவில்பட்டிக்கு ரேஷன் அரிசியை கடத்தி வந்த கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தை சேர்ந்த பாண்டி மற்றும் கழுகுமலையை சேர்ந்த பாலமுருகன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கடத்தி வரப்பட்ட ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பாஜக மாவட்ட செயலாளர் அளித்த புகாரில் மாவட்ட தலைவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக அரசு தொடர்பு பிரிவு செயலாளராக பாலசுப்ரமணியம் என்பவர் உள்ளார். இந்நிலையில் நேற்று பாஜக சார்பில் வேளச்சேரியில் உள்ள தனியார் இடத்தில் நடந்த கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது ஆலோசனைக் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் கூட்டம் முடிந்து வெளியே வந்தபோது சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சாய் சத்யனுக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மாவட்ட தலைவர் சாய் சத்யன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி பாலசுப்ரமணியம் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வேளச்சேரி போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சாய் சத்யனை தேடி வருகின்றனர். சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி அம்மன், செல்வ முத்துக்குமார சுவாமி ஆகிய சுவாமி சன்னதிகளில் அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டார். யோகி பாபுவுக்கு கோவில் அர்ச்சகர்கள் பிரசாதம் வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.